மாதம் பிறந்ததும் சம்பள மகிழ்ச்சி வருகிறதா, இஎம்ஐ பயம் துரத்துகிறதா, மாதத்தின் தொடக்கமும் இறுதியும் எப்படி போகிறது என எமது செய்தியாளர் அருண் எழுப்பிய கேள்விக்கு பெரம்பலூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். மாதம் 1ஆம் தேதினா சம்பளம் வந்துடும். வர வருமானம் இஎம்ஐ லோனு இந்தமாரி இதுக்கே சரியாக போயிடும். அதிக காசு பத்தாது. நமக்கு சேவிங்ஸ்னு எதுவும் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இன்னும் மாத வருமானம் வருது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் இஎம்ஐக்கெல்லாம் கட்டிட்டு போயிடும். மாத வருமானம் ஒரு சைடு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கமிட்மெண்ட்ஸை நினச்சி பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இப்படி வருமானத்தை வச்சு இந்த மாதம் எனக்கு ஒரு 10 பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் 7 தான் என்னால் சமாளிக்க முடியுது. மீதி 3 இது அடுத்த மாதம் ஆட் ஆகிக்கிறது. இப்போ வீட்டுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸு, அப்புறம் பிள்ளைங்க எக்ஸ்பென்ஸு, ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா போயிட்டே தான் இருக்க தவிர கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதே சிரமமாக இருக்குது. சம்பளம் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அது திரும்பி வாங்கின கடனை கொடுத்ததுக்கப்புறம் கையில் காசு இருக்க மாட்டேங்குது. திரும்பி அப்படியே கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது. 2000ங்கிறது அதுக்கு அடுத்த மாதம் திரும்பி 4000 கடன் வாங்குற மாதிரி போகுது. இப்படி மாதம் அதிகமாகிட்டே தான் போகுது. ஒழிஞ்சு ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. நான் 1ஆம் தேதியான சேலரி வாங்கிடுவேன். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அந்த சேலரியை வச்சு என் வீட்டு வாடகை, இஎம்ஐ, குழுக்கடன் அதை மட்டும் தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த 5 நாளுக்கு அப்புறம் அந்த அடுத்த 25 நாளும் அந்த அடுத்த மாதம் அந்த 1ஆம் தேதிக்காக எப்போ வரும் நாங்கள் ஏங்கிட்டு அதை நோக்கி எங்கள் காலங்கள் ஓடும். இதில் எங்கே நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது? ரொம்ப துக்கத்தை கொடுக்குதுண்ணே எங்களுக்கு. காசு வர மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஓட்டுறப்ப கரெக்டாக நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த டீசலை போட்டு ஓனருக்கு எங்களுக்கு பிரிக்கிறப்ப தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இந்த வண்டி செலவை பார்க்கணுன்னா இன்னொரு இடத்துல கடன் வாங்குறதா இருக்குது. அந்த கடன் அடிக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குறதா இருக்குது. ஓட்டி நாங்கள் கடனை கட்டுறதா இருக்கா, இல்லை வண்டி மெயின்ஸ் பார்க்குறதா இருக்கா, எப்சி பார்க்குறதா இருக்கா, வீட்டை பார்க்குறதா இருக்கா. வருஷத்துக்கு எப்சிக்கு இதுக்கு மாதம் 30,000 ஆகி போகுது. சாமானிய மக்களுக்கு மாத சம்பளம் என்பது சந்தோஷத்தை அளிக்கிறதா அல்லது இஎம்ஐ என்கின்ற பயத்தை அளிக்கிறதா? இது குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.